இன்றைக்கு உலக நாளிதழ்களில் வந்த முதல் செய்தி, த பென்டகன் இஸ் சென்டிங் எ செகண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப் தி யூஎஸ் கியர்லேண்ட் 4 டு த மிடில் ஈஸ்ட் அக்கார்டிங் டு தி சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. பென்டகனுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் ரெண்டாவது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப் மிடில் ஈஸ்டுக்கு அப்படிங்கிற செய்தியை சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவுடைய பென்டகன் அதிகாரி அஃபீஷியல் தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய பதட்டத்தின் பால் இந்த இரண்டாவது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டை அனுப்பி வச்ச காரணம் என்ன? 10க்கு மேற்பட்ட கப்பல்கள், துணை கப்பல்களில் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் கார்னி வரவில்லை, வில்சன், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட், யுஎஸ்எஸ் டபிள்யூஎஸ் புஷ், யுஎஸ்எஸ் ஸ்ட்ரூமன்ஸ், இப்படி நிறைய கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறத பார்க்கிற போது என்ன இவ்வளவு பெரிய கப்பல்கள், இவ்வளவு பெரிய வாகனங்கள், இவ்வளவு பெரிய சிஸ்டத்தை கொண்டு முழுமையாக அமெரிக்கா குவிச்சிட்டு மத்திய கிழக்குல இது அமெரிக்காவினுடைய தளவாடங்களில் முழுமையாக 80 விழுக்காடு அளவிற்கு மத்திய கிழக்குல கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. இது அல்லாம நாடுகளில் இருக்கக்கூடிய தளவாடங்கள், தளங்கள், இன்னும் இதை அல்லாமல் இஸ்ரேல் நாட்டில் இருக்கும் அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக் விமானம் F-15, F-16, F-18, F-22, F-35, B-2 பாம்பர்ஸ், டியூகோ காட்சியா. இப்போ போர் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவ்வளவு கொண்டு நிறுத்தி திருப்பி போனா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு செலவே பில்லியன் கணக்கில் வரும். இதுவரைக்குமே பல பில்லியன்கள் அவர்கள் நாசம் செய்திருப்பார்கள் அல்லது செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய ஒரு செய்தியேடு, அமெரிக்க பிரதமர் ஜனாதிபதி ஒரு மாசத்துல நாங்க தீர்வை எட்ட முடியும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்திருப்பது இது ஒரு விதத்தில் மிரட்டல் என்றே பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன செய்தியில இவ்வாறு சொல்றது. என்ன பாருங்க, ஈரான் நாட்டில் உள்நாட்டு குழப்பத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து ஏராளமான ஸ்டார்லிங்ஸ் கருவிகளை உளவாளிகளுக்கு சப்ளை செய்ததாக, அதாவது 6000 ஸ்டார்லிங்ஸ் அவங்க கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு மாதத்தில் சமாதானம் இல்லை என்றால் நிலைமை மாறும் என்பதை அமெரிக்காவுடைய அதிபர் சொன்னது மட்டுமல்ல, பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் முதலாக வாய் திறந்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் துரித கதியில் செயல்பட்டு வரும் நிலையில் அணு ஆயுத கப்பல்கள் மற்றும் ஏராளமான ஆயுதங்கள் குவிப்பிருந்த போதிலும் அமெரிக்கா ஏன் இன்னும் தாக்குவதற்கு தயங்குகிறது? இப்ப நம்ம இதுல சில விஷயத்தை பார்ப்போம். போருக்கான எல்லா விதமும் வந்திருக்கிறது. போருக்கான நிலைகள், அமெரிக்காவினுடைய பெரும்பான்மையான ஆயுதங்கள் குவிக்கப்பட்ட போதும் முதலில் இதற்கு அமெரிக்கா தயங்குவது ஏன்? பாயிண்ட் நம்பர் 1, ஈரானுடைய முழுமையான தடுப்பு யுக்தியும் உத்வேகமும். இரண்டாவது நிலை, சீனா முழுமையாக ஈரானுக்கு ஆதரவு தருகிறது. இது எந்தவித ரகசியமும் இல்லை. மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில போரின் நிலைமை முற்றிலுமாக மாற்றம் திறன் வாய்ந்த வல்லமை கொன்ற ஒன்றாகவும் பார்க்கப்படுகின்றது சீனா மற்றும் ஈரானுடைய நிலை. ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், 5ஆம் தலைமுறை 5th ஜெனரேஷன் விமானங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தாட் மற்றும் பேட்ரியாட், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டங்கள், ஸ்டெல்த் விமானங்கள், ரெடார் சிஸ்டங்கள், இன்னும் ஆயுதங்களை குவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில இது அமெரிக்காவுடைய இந்த குவிப்பை நான் சொல்லிட்டேன். இப்போ சொன்னது எல்லாம் அமெரிக்கா. இன்னும் நாம் அறிய முடியாத ஏராளமான வாகனங்கள். சீனா என்ன உதவி செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவுக்குன்னு பார்த்தா, சீனாவுடைய சேட்டலைட் பிக்சர், முழுமையாக செய்மதி கண்காணிப்பு, சேட்டலைட் மூலம் படங்களை எடுத்து அமெரிக்க கப்பல்கள் எங்க வருது,
அதனுடைய நகர்வுகளை உடனுக்குடன் சீனாவிலிருந்து ஈரானுக்கு பகிர்ந்து கொள்வது அமெரிக்காவுக்கு இந்த போரை நடத்துவதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். 2, சீனாவினுடைய மின்காந்த அலைகள், இதன் மூலமாக உளவு அமைப்பு மற்றும் பல விவரங்களை கொத்தாக அவர்கள் எடுத்துக் கொடுப்பதும் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல். சீனாவின் உளவு ஆயுத கப்பல் தயா ஜஹோ அமெரிக்காவினுடைய நிலைகளை முழுமையாக கவனித்து அமெரிக்காவினுடைய கப்பல்கள் பக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் பகிர்ந்து வருவது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. சீனாவினுடைய அலைக்கதிர் மூலத்திலிருந்து துல்லியமான செய்திகளை ஈரான் தொடர்ந்து பெறும் நிலையில் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ நம்ம கடந்த காலத்தில் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறதுல B-2 பாமர் மற்றும் F-35 ஸ்பை குண்டுவீச்சு தாக்குதல் இதெல்லாம் நடத்தினாங்க. யார் நடத்தினா? அமெரிக்கா. இஸ்பஹான், ஃபர்தோஸ், நட்டான்ஸ் மூலம். இந்த நிலையில் தற்போது விமான தாக்குதல் ஈரான் அரசு தலைமை மற்றும் நிலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்றும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்னதான் கொண்டு வந்து தலைப்பை நடத்தினாலும் அரசை கவிழ்க்க முடியுமா? இது ஏற்கனவே உள்ள பழைய விவகாரத்தை மறுபடியும் சொல்கிறேன். இதை நான் முன்னே சொல்லியிருக்கேன். ஈரானுடைய அரசை அவர்களால் கலைக்க முடியாது என்பது உண்மை. அரச தலைமையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதும், ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா அஞ்சுவதாகவும் இந்த தாக்குதலை அவர்கள் யோசிக்கிறார்கள். அதே போன்று இந்த போரை நடத்தாமல் ஆயுத குவிப்பின் மூலம், மிரட்டலின் மூலம் சமாதானத்தோடு திரும்பி விடலாம் என்றும் அமெரிக்கா எண்ணியதன் காரணமாக இந்த செகண்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இப்பொழுது வந்திருப்பதாகவும், இது கரீபியன் பகுதியில் இருந்து CRG கேரியர் ஸ்ட்ரைக் ஷிப் இப்பொழுது மிடில் ஈஸ்டுக்கு வந்து இந்த மாதம் அநேகமாக சமாதானம் இல்லது போர் துவங்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை போர் செய்வதற்கு யோசிக்கிறான். ஒருவேளை வழி இல்லாமல் போரை நடத்திவிட்டால் என்ன நடக்கும்? ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் மத்தியில் அவர்களுக்கு ஏராளமான மிலிட்ரி பேஸ் இருப்பதை நான் பலமுறை சொல்லிட்டேன். வழக்கத்திற்கு மேலாக அதிகமான ஏர்கிராஃப்ட் கேரியர் ஷிப்ஸும் வந்து நிற்கிறது. USS ஜெரால்ட் ஃபோர்ட் நேற்று இப்போ வந்ததையும் நான் சொன்னேன். இதுக்கு இடையில சவுதி அரேபியா, கத்தர் எல்லா நாடுகள்லையுமே, ஜோர்டான், குவைத் எல்லா நாடுகளிலுமே USSனுடைய பேஸ் இருக்கு. இதுக்கு மேலே தாக்குதலுக்கு அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு மேலே எதுவும் வர வேண்டியதும் இல்லை. அவ்வளவையும் கொண்டு குவிச்சிட்டாங்க. 7 நாடுகளில் தாக்குதலுக்கு யுக்தி சவுதி எல்லா நாடுகள்லையும், கத்தரில், ஜோர்டானில், குவைத்தில், பஹ்ரைனில் எல்லா நாடுகளிலும். இரண்டாவதாக இஸ்ரேலில் பெரிய பேஸ். அப்புறம் கடலில் 10க்கு மேற்பட்ட ராட்சச கப்பல்கள். ஈரானை துவம்சம் செய்வதற்கு இதை விட பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அமெரிக்கா தாமதிப்பதற்கு பல காரணங்களை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இன்னும் முக்கியமாக பார்த்தா ஜோர்டானில் வந்து 35 எண்ணிக்கை கொண்ட F-15 ஸ்ட்ரைக் ஏஜ் நிறுத்தியிருக்கிறாங்க. எத்தனை? F-15 35 ஜோர்டானில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 டசன் 12 நம்பர்ஸ் F-35 அதுவும் நிறுத்தப்பட்டிருக்கிறது துல்லியமாக. இந்த ஆபரேஷன் லைட் ஹம்மர் கடந்த 2025 ஜூலையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் அமெரிக்கா F-22 and B-2 பாம்பர்ஸை பயன்படுத்தி நடந்த நிலையில் தற்போது தண்டர் போல்ட் என்கின்ற மிக முக்கியமான ஒன்றையும் US நிலைநிறுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவுக்கு 14 முறை நேற்று முன்தினத்திலிருந்து கடைசியாக சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்காவிலிருந்து 14 முறை C-5S கார்கோ ஃப்ளைட் டெலிவர் ஆயிருக்கு. லேண்ட் அண்ட் டேக் ஆஃப், இறங்கி போகும் 14 முறை. என்னது கார்கோ ஃப்ளைட்டு? யுஎஸ்னுடைய C-5S கார்கோ ஃப்ளைட்.
US full-fledged military setup, air defense system, and electronics warfare system, etc. etc. இவ்வளவு ப்ரிப்பேர்ட் ஆகியிருக்கிற போது ஈரான் எப்படி சவால் விடுது என்பது நமக்கும் புரியல. இந்த கருவிகளை எல்லாம் நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது. இதற்கிடையில் இந்த அதிபயங்கரமான ஆயுதங்கள் இதை சொல்லி சொல்லி நமக்கே இதாயிட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், போர் நடக்குமா? இதில் சீனா இந்த முறை அமெரிக்காவை எதிர்த்து போர் செய்வதற்கு நேரடியாகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் செய்தி சொல்லிட்டு இருக்கேன். செய்மதி மூலம், ஏர்கிராஃப்ட் மூலம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம், J-22வின் மூலமாக, PLG 85B, PLG 27 போல ஸ்டெல்த் விமானங்களை கண்காணிக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம், 27க்கு மேற்பட்ட கார்கோ விமானங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும். அப்போ இந்த போர் உச்சபட்ச நிலையில் வந்தால் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். அமெரிக்கா, எனக்கு என்னவோ புரியவில்லை, அமெரிக்கா இவ்வளவே நிறுத்தி திருப்பி அவர்கள் கொண்டு போகிறதுக்கு ஏராளமான பணத்தை சவுதி போன்ற நாடுகள்கிட்ட அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளவு செலவு வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா, இவ்வளோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி 7 பில்லியன் 6 பில்லியன் செலவாயிரும். அப்படி திரும்பி போகின்ற போது இதற்கான கலெக்ஷனை அவங்க பில் போட்டு சவுதி, கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜொர்டான், குவைத், பஹ்ரைன் எல்லா நாட்டிலையும் வாங்கிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு நன்மைக்காகத்தான் நான் வந்தேன், நீண்ட காலமாக அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கள் ஈரானை மட்டுப்படுத்தினால் அந்த பில்லை வாங்குவாங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஆபத்தான போக்குங்க. இது அவ்வளவு சரியாக நடக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் அல்ல. ஒட்டுமொத்த உலக சமூகத்தை, மனித சமூகத்தை ஆட்டி படைக்கின்ற அபாயகரமான சூழல் இன்றைக்கு காட்டுகிறது. போர் தாக்குதலுக்கு சவால் விட்டுவிட்டார்கள் கொமேனியும், அப்பாஸ் அராகச்சியும், அலி லாரிஜானியும். இவர்கள்லாம் முக்கியமான ஆட்கள். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. புது புது செய்திகள் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு 3க்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்ட ஃப்ளைட் ஏவுகணை ஷிப் கேரியர் வந்திருப்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். கார்கோ விமானம் 14 முறை சவுதியில் இறங்கினதையும் சொல்லிட்டேன். இன்னும் பல செய்திகளோடு, ஆதாரமாக துல்லியமான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.